வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் ரிசல்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம எடுத்து எப்படி இருக்குன்றத பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். 1920களில் நாடார் மகாஜன சங்கம், இந்த நாடார் மகாஜன சங்கம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட கம்யூனிட்டி பீப்புள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பேங்க் தேவைப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேங்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தி நாடார் பேங்க் லிமிடெட். சரிங்களா? இது 1921 மே 11 அவங்க இந்த பேங்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 4 முதல் சேர்மனை அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் திரு சண்முகவேல் நாடார்னு நினைக்கிறேன். அவர் தான் முதல் சேர்மன் ஆஃப் த பேங்க். அப்போ அவங்க திரும்ப அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 4ஆம் தேதி. அப்புறம் 11ஆம் தேதி நவம்பர் 11 1921 தூத்துக்குடியில் தெற்கு ராஜ வீதியில் பிரம்மாண்டமாக இந்த பேங்க்கை திறக்கிறாங்க. அதை திறந்து வச்சது அந்த சங்கத்தோடைய நாடார் மகாஜன சங்கத்தோடைய பிரசிடெண்ட். அவர் தான் அவர் பேர் பாலகுரு நாடார்னு நினைக்கிறேன். அவர் தான் திறந்து வைக்கிறாரு. பிரம்மாண்டமாக திறக்கிறாங்க. அந்த நோக்கம் அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குது. அதாவது என்னென்னா, அவங்க தொழில் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பணங்களை ஒரு சேஃபான லாக்கரில் வச்சுக்கிறதுக்கும், அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கும், போட எடுக்க லோன் எடுக்க கொடுக்க வாங்க, இது மாதிரி அவங்க ஒரு டெபாசிட்ஸ் அது அவங்களுடைய கம்யூனிட்டி பேங்க்காகவே அதை வச்சுருக்காங்க. அப்புறம் நாளடைவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகாசி இந்த சவுத் சைடில் இந்த பேங்க் நல்லா வளர்ச்சி அடையுது. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க நல்ல அவங்களோட க்ரோத், அவங்க ப்ராஃபிட் எல்லாமே நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக சிட்டி ஒரு குறுகிய ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களில் போய்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வங்கியை. நல்ல சக்ஸஸ், கிராண்ட் சக்ஸஸ். நல்ல இந்த பேங்க் இந்த நாடார் பேங்க் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் வைஸ் தே ஆர் டூயிங் குட். நல்ல ப்ராஃபிட்டபிள் பேங்க்காக மாறுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எல்லாருக்கும் பரவலான நம்ம கம்யூனிட்டியை தாண்டி எல்லாருக்குமான ஒரு பேங்க்காக மாற்றுறதுக்கு அவங்க மாற்றுறாங்க. அதுதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னு பேர் மாறுது. இந்த பேங்க் தெரியாதவங்களே இருக்க முடியாது தமிழ்நாட்டில். ஒரு காலத்தில் சவுத் சைடில் பாப்புலராக இருந்த பேங்க் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பரவியிருக்காங்க. சவுத் இந்தியாவை தாண்டி இன்றைக்கி அப்படியே அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் என்றைக்கும் ஐபிஓ வர வேண்டியது, கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்தாங்க, லாஸ்ட் இயர் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 பிரான்ச்சஸ் மேலே இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்க. 509 எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே கூட நேரம் வளர்ந்துருக்கலாம். பட் ஆனால் நாட் லெஸ் தென் 500 அவங்க ஏற்கனவே கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 509 10 பிரான்ச்சுக்கு மேலே அவங்கள்ட்ட இன்றைக்கி இருக்குது. நல்ல வளர்ச்சி. இந்த பேங்க்குக்கு சில யூனிக்கான விஷயங்கள் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த பேங்க் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ் தான். ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பேன். இந்த பேங்க் மற்ற பேங்க்ஸு HDFC பேங்க், ICICI பேங்க் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும் இதோட டிஃப்ரென்சஸ். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அருமையான பேங்க் இந்த பேங்க். இந்த இன்ட்ரோடக்ஷனை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறமா அவங்க ஐபிஓக்குள்ளே வரணும்னு பார்க்குறாங்க. ரொம்ப லேட் அவங்களாம். மற்ற பேங்க்ஸ்லாம் எப்போயோ வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் 1920 இருக்கிறாங்க. சமீபத்தில் தான் வந்திருக்காங்க. ஒரு 100 ஆண்டு கண்டு பிறகு தான் அவங்க ஐபிஓக்கே வந்தாங்க. வந்ததுலேருந்து நல்ல சரிவு தான் இந்த பேங்க்குக்கு. எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த பேங்க் நல்ல ரேட்டு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த பேங்க் பற்றி எல்லாருக்கும் தெரியும், ப்ராஃபிட்டபிள், நிறைய மோர் டெபாசிட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய பணம் வச்சுருக்காங்க, நல்லா மேலே போகும் அப்படின்னு நினச்சி தான் ஐபிஓவில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, நான் உட்பட. பட் ஆனால் அது கீழே இறங்கிட்டே வருது. நிறைய பேர் பேனிக்கில் விற்றுருப்பாங்க, நிறைய பேர் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த பேங்க்கை பற்றின ஃபிகர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேங்க்கோடைய ஸ்டாக்லேருந்து வெளியில் வர மனசே வராது. நான் வச்சுருக்கேன் இன்னும். பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை, நீங்கள் அந்த சார்ட் பார்த்தாலே தெரியும். பட் ஆனாலும் இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஸ்டாக்கில் நான் ஐம் கீப்பிங் ஆன் இன்வெஸ்டிங். சரி, இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஒரு வரலாறு பார்த்துட்டோம். இன்றைக்கி இருக்கிற மற்ற மெட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அது அவங்களோட ரிசல்ட்லேயே இருக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சே ஒன்று ஒன்றா நம்ம கம்பேர் பண்ணி
நம்ம வந்து டீகோட் பண்ணி பேசலாம். இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் வாங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பல பயனுள்ள தகவல் தினமும் வந்து சேரும். ஓகே, இப்போ இந்த விஷயங்களை பாருங்கள். இதுதான் உங்களுடைய மார்ச் 2024 Q4 ரிசல்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மார்ச் 23 Q4 ரிசல்ட்டுக்கு இயர் ஆன் இயர் இதுக்கு முன்னாடி வருஷம் மார்ச்சில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இந்த சார்ட். ஓகே, இதில் இப்போ இந்த பேராமீட்டர்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பற்றி பேசலாம். ஒரு நார்மல் கம்பெனியை வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேங்க்கை வந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில பேராமீட்டர் வந்து இங்கே செல்லாது, சில பேராமீட்டரை கண்டிப்பாக இங்கே பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூனிக்கான விஷயங்கள் பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. ஸோ ஒரு பேங்க்கை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னொரு பேங்க்கோட தான் கம்பேர் பண்ண முடியும், இன்னொரு ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த பேராமீட்டர்ஸ் வந்து இதுக்கு சரியாக செட் ஆகாது. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நீங்கள் மற்ற ஸ்டாக்கில் பார்க்காத விஷயங்களாக இருக்கும். அதை பற்றி பேசுவோம். முதல்ல காசானா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்டைல் பேங்க்கில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காசா வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ உங்கள்கிட்ட வந்து கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய இது இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதோட அமௌண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து கொடிகளில் இருக்குது. ஸோ மார்ச்சில் பார்த்திங்கன்னா உங்கள் காசா வந்து 13.7 crores, இப்போ அது வந்து 14.6 crores உயர்ந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் காசா ஹஸ் இன்க்ரீஸ்ட், கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 6% உயர்ந்திருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் டோட்டல் டெபாசிட். பேங்க்கே வந்து மக்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. டெபாசிட்ஸில் தான் பேங்க்கே ரன் ஆகுது. பேங்க்குக்கு ரெண்டே விஷயந்தான், பொதுமக்கள்கிட்ட கடன் வாங்குவாங்க, அதை திரும்பி பொதுமக்களுக்கே கடனாக கொடுப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ளான வட்டியோடைய வித்தியாசம் தான் அவங்களுடைய லாபம். இதுதான் எந்த பேங்க்காக இருந்தாலும் உலகத்தில் அவங்களோட ப்ராசஸ். ஸோ அந்த வகையில் டோட்டல் டெபாசிட் அப்படின்னா நம்ம போய் பப்ளிக்லாம் போய் டெபாசிட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது என்ன அர்த்தம்னா பேங்க் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து பொதுமக்கள்கிட்ட கடன் வாங்குறாங்க. என்கிட்ட பணத்தை கொடுங்க, உங்கள் பணத்தை நான் சேஃபாக வச்சுருக்கேன், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி நான் தரேன், எனக்கு கடன் கொடுங்க, இதை வச்சு நான் வந்து ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பேங்க் டெபாசிட். சரிங்களா? அது எவ்வளோக்குள்ளே அதிகமாக இருக்கோ அதுக்கு அவ்வளோ தான் அவங்களால ஆப்ரேட்டிங் பண்ண முடியும், அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ டெபாசிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா 47.7 கோடி இருந்திருக்கு மார்ச்சில், இப்போ வந்து 49 கோடி ஆகிருக்கு. ஸோ 3% வளர்ந்துருக்கு டெபாசிட்ஸ். அட்வான்சஸ்ன்றது கடன் கொடுக்கறது. முதல்ல நம்மகிட்டருந்து மக்கள்கிட்டேருந்து கடனை வாங்கி டெபாசிட்டாக வச்சுருப்போம். இப்போ பேங்க் என்ன பண்ணும், நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை வேறு யாருக்கா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வருஷத்துக்கு 7% வட்டி தரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். 7% நான் உங்களுக்கு தரேன், உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு 1 இயருக்கு நான் இல்லை ஒரு 5 years டெபாசிட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 7% ரேட்டுக்கு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு பேங்க்கில். பேங்க் அந்த பணத்தை வாங்கி அதை இன்னொருத்தருக்கு ஒரு பர்சனல் லோனாவோ ஒரு ஹோம் லோனாவோ ஏதோ ஒரு லோனாக அவங்க அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்க 12%, 11%, 14% அது மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அதை தகுந்த மாதிரி என்ன பர்சனல் லோன்னா ஒரு ரேட்டு, ஹோம் லோன்னா ஒரு ரேட்டு, அந்த மாதிரி அவங்க வந்து வெளியில் கடன் கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட 7% கடன் வாங்கி அவங்க 14%க்கோ 12%க்கோ இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரு 5%, 6%, அதுதான் பேங்க்கோடைய லாபம். அந்த காசை வச்சு தான் கம்பெனி வளருது. சரிங்களா? அதுதான் டோட்டல் அட்வான்சஸ். ஸோ ஒரு பேங்க்குக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். பணம் எவ்வளோ வாங்குகிறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த பணப்புழக்கம் இருக்கணும். பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் டெபாசிட்டாக, வெளியில் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை ரெண்டையும் தாண்டி கலெக்ஷன், கொடுத்த பணத்தை வசூலிக்கணும். இந்த பக்கம் பணம் கொடுத்தவங்க திரும்பி டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி பணத்தை கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும். இது ஆப்ரேட்டர், இது வந்து கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ. இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ்க்கு. ஸோ டோட்டல் டெபாசிட், டோட்டல் அட்வான்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது ரெண்டுமே வளர்ந்துருக்கு. அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 6% வளர்ந்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த அட்வான்சஸில் தான் அவங்களுக்கு வட்டி வந்து நிறையா இருக்கும். இங்கே வந்து 7% கொடுக்குறாங்கன்னா இங்கே வந்து 12% கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே நிறையா பேருக்கு இங்கே லோன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கம்பேரிங் டு டெபாசிட் இது 3% வளர்ந்துருக்குன்னா அதோட டபுள் மடங்கு 6% வந்து இது வளர்ந்துருக்கு கடன் கொடுக்குறது, டோட்டல் அட்வான்சஸ். ஆக மொத்தம் ரெண்டுமே இயர் ஆன் இயர் க்ரோத் தான். ஒய்ஓஏனா இயர் ஆன் இயர்.
growth தான். அடுத்தது டோட்டல் பிஸ்னஸ்னால் என்ன? டெபாசிட் ப்ளஸ் அட்வான்ஸ், இதுதான் டோட்டல் பிஸ்னஸ். அவங்களோட தொழில். இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 85 வரும். 6 2 8, 14க்கு 4 மீதி 1, 8 13க்கு 3 மீதி 1, 15க்கு 1 மீதி 1 8, 85. ஸோ டோட்டல் டெபாசிட் ப்ளஸ் டோட்டல் அட்வான்ஸ் தான் அவங்க டோட்டல் பிஸ்னஸ். இந்த வருஷத்துக்கான போன மார்ச்சில் அவங்க பண்ண பிஸ்னஸ் வந்து 85,000 கோடி. சரிங்களா? இப்போ 89,000 கோடி, 4% வளர்ந்துருக்கு அவங்க பிஸ்னஸ். சரிங்களா? இயர் ஆன் இயர் பிஸ்னஸ் வளர்ச்சி வந்து 4.8% வளர்ந்துருக்கு. ஸோ இதை தாண்டி அவங்க இன்னொரு இந்த ரேம் சொல்லுவாங்க, ரீட்டைல் பேங்கிங், அக்ரிகல்ச்சரலுக்கு, அப்புறம் மிட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இதான் MSME. ஸோ இது வந்து இந்த விஷயங்களுக்கு அவங்களுடைய பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அவங்க வளர்ந்துருக்காங்க. 32,000 கோடியிலேருந்து 36,000 கோடி வளர்ந்துருக்காங்க. MSME பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சரலுக்கு, ரீட்டைலருக்கு, இந்த மாதிரி இந்த செக்டார்லேயும் அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எல்லா பேங்க்லேயும் இருக்கும் பாருங்கள், அக்ரிகல்ச்சருக்கு தனியாக ஒரு செக்டார் வச்சு அவங்களுக்கு அக்ரி லோன் கொடுப்பாங்க, ரீட்டைல் பர்சன்ஸ் கொடுப்பாங்க, MSME தொழில் முனைவோர்களுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் சேர்த்து இந்த செக்டார்லேயும் அவங்க வளர்ந்துருக்காங்க 11%. இது ஒரு நல்ல சைன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து எதிர்காலம், இந்தியாவோட எதிர்காலம். இதெல்லாம் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், அப்புறம் MSME, இதிலெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒரு நல்ல வளர்ச்சி கம்பேரிங் டு அதர் பேராமீட்டர்ஸ். அப்புறம் நெட்ஒர்த், அவங்களோட நெட்ஒர்த் பார்த்திங்கன்னா எல்லாமே 6,900 கோடி இருந்தது 7,000 கோடியாக மாறி இருக்கு. ஒரு 14% வந்து வளர்ந்துருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 437 ரூபா போன வருஷம் இருந்துச்சு. இன்றைக்கி அதனுடைய புக் வேல்யூ வந்து 500 ரூபாயாக இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ஸ்டாக்கோட விலை அவங்களுடைய ரெக்கார்ட் படி 500 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 500 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆச்சுன்னா எக்ஸ்பென்சிவ். 500 ரூபாய்க்கு ஆர் ஓவர் வேல்யூடு ஸ்டாக். 500 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா அண்டர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி டேட்டுக்கு ஐ திங்க் 438 என்னமோ தான் அந்த ஸ்டாக்கோட விலை. ஸோ 438 தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது, அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகுது. பட் அதனோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 500, அதனோட புக் வேல்யூ வந்து 500. ஓகே, ஸோ அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பேங்க்கு, ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பேங்க்கை அண்டர் வேல்யூடாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு HDFC பேங்க்கோ ICICI பேங்க்கோ ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி இருந்துக்கலாம். அன்றைக்கி டேட்டுக்கு வாங்கி இன்றைக்கி விற்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வளர்ச்சி இருந்திருக்கும் HDFC பேங்க்லலாம். ஓகே, ஸோ அண்டர் வேல்யூடாக இருக்கிறப்பையோ ஒரு ஸ்டாக்கை போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம அந்த காலகட்டத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்திருக்கணும். அந்த மாதிரி செய்யலை. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் IPO இந்த காலத்தில் அது ஒரு அண்டர் வேல்யூடாக இருக்கிறப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்வான கருத்து. உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 438 கிட்டே இருக்குது, 500 கிட்ட புக் வேல்யூ இருக்குது. அப்படி பார்த்தா இது அண்டர் வேல்யூட் ஸ்டாக். அடுத்தது இந்த NPA வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பேங்க்கில். அடுத்த விஷயம், இப்போ காசா பார்த்தோம், டோட்டல் டெபாசிட் அண்ட் அட்வான்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது முக்கியமானது NPA என்னென்னா நான் பர்ஃபார்மிங் அசட். இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் பார்த்திங்கன்னா ஒரு இந்த வரா கடன் இதெல்லாம் இருக்கும். ஒரு பேங்க்கில் கடன் கொடுத்துருப்பாங்க, திரும்பி அந்த கடனே வராது, பாதி பேர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க, சில பேர்கிட்ட வசூலிக்கவே முடியாது, சில பேர் சரியாக கட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அசட்னா அவங்களோட அசட் என்னென்னா பணம் தான். அது பர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன அர்த்தம், அது வந்து செயல்படணும். அந்த பணத்தை அவங்க லாக்கர்லேயே வச்சுருக்க முடியாது. அதை இன்னொருத்தவங்களுக்கு வட்டி கூட்டு, அந்த வட்டி பணம் வாங்கி திரும்பி அதை இன்னொருத்தவங்களுக்கு வட்டி விட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. அதுதான் செயல்படுத்துறது. ஓகே, பர்ஃபார்ம் பண்ணுறது. அந்த அசட் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணலைன்னு அர்த்தம் முடங்கி போயிடும். அந்த காசு, அந்த பணம் வந்து முடங்கிடும். அதுதான் NPA. எந்தளவுக்கு NPA வந்து அந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து 1.39% இருந்திருக்கு Q4ல். இப்போ 1.44 இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லை. இது 1.3க்கும் 1.4க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு ரொம்ப கம்மி தான். இதை பார்த்தும்போது ரொம்ப கம்மி, 0.05%. எங்கேயும் பெருசாக போகலன்னு தான் நான் சொல்லணும். இது வந்து ஈவன்தோ இதோட கொஞ்சம் கூட இருந்தாலும் 0.05% தே ஆர் மெயின்டைனிங் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த கிராஸ் NPA நெட் NPA ரெண்டும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதோட கொஞ்சம் கூட தான் இருக்குது. 0.6, 0.8, 0.39, 0.4
சின்ன டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கூட இருக்குது. ஒண்ணு மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இல்ல அதோட கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலா என்பிஏ வந்து கம்மியா இருக்கணும். அதிகமாகக்கூடாது. அதிகமானா அது பேங்க்குக்கு ஃபேவரபிள் கிடையாது. ஏன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான அ என்பிஎஸ் இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ பேங்க்கு கெட்டது தானுங்களே. என்பிஏவே இருக்கக்கூடாது. ஆனா என்பிஏ இல்லாம இருக்காது. ஆனா அது கம்மியா இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க குடுத்த பணத்த ரெக்கவர் பண்ணணும். சரிங்களா? எல்லா அசட்டையும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். எதுவுமே முடங்கக்கூடாது. அப்படின்றப்ப நெறைய இருக்கிறது நல்லதில்ல பேங்க்குக்கு. பட் இது 1%ங்கிறது ஓகே தான். ஆ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். பெருசா அதிகரிக்கல. இட்ஸ் ஓகே. ஓகே தான் இந்த என்பிஏ. அடுத்தது இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோனா என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பேங்க் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரிசர்வ் அமௌண்ட் வச்சிருப்பாங்க. ப்ரொவிஷனிங் என்னத்த நான் வந்து இந்த ப்ரொவிஷனிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கவரேஜ் ரேஷியோ வந்து நம்ம ஆக்சுவலான ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ இந்த பிசிஆர்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் சிம்பிளா புரியிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பேங்க்ல வேலை பார்க்கும்பொழுது, பேங்கிங்கில என்ன பண்ணுவோம்னா, இயர் எண்ட் இந்த மார்ச்ல என்ன பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா, பொதுவா ப்ரொவிஷனிங் என்ட்ரி போடுவாங்க. ப்ரொவிஷனிங் என்ட்ரினா என்னன்னா, ரிசர்வ்ட் அமௌண்ட். இப்போ வந்து நம்ம மார்ச் இயர் எண்ட்ல க்ளோஸ் பண்ணணும். ஆனா சில செலவுகள அடுத்த மாசம் நான் செய்யலாம். இல்லன்னா வரப்போற செலவுக்கு நான் முன்னாடியே பணத்த ரிசர்வ் பண்ணலாம் இந்த மாசம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் எடுத்துக்கோங்களேன். சிம்பிளா சொல்றதுக்காக சொல்றேன். ரெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்ட் வந்து நான் ஏப்ரல்ல தான் குடுப்பேன். அப்ப நான் ஏப்ரல்லேருந்து அக்கவுண்ட்ல பணம் எடுத்தேன்னா, அது நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்க்கு போயிடும். ஸோ இந்த மாச பணத்தில எடுத்து தான் நான் ரெண்ட் குடுக்கணும். மார்ச் ரெண்ட்ட மார்ச்லேருந்து தான் எடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த ரெண்ட்டுக்கான அமௌண்ட்ட ப்ரொவிஷனிங் என்ட்ரியா போட்டு ரிசர்வ் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ப்ரொவிஷனிங் போட்டுருவாங்க. எனக்கு இவ்வளோ செலவுகள் இருக்கு. இது பொதுவா இயர் எண்ட்ல தான் போடுவாங்க. ஏன்னா, ஆப்பரேட்டிங்ல வந்து ரெகுலரா போட்டுறதுனால, அ இயர் எண்ட்ல கண்டிப்பா ப்ரொவிஷனிங் என்ட்ரி போடுவாங்க. சின்ன சின்ன என்ட்ரீஸ்லாம் போட்டு வைப்பாங்க. ஒரு பெட்டி கேஷ் கூட போட்டு வைப்பாங்க. ஒரு ஒரு டீ சாப்பிட்டாங்க பேங்க்ல ஒரு மாசத்துக்கு, ஸ்நாக்ஸுக்கு காசு குடுக்கணும். அடுத்த மாசம் குடுப்போம். அத கொஞ்சம் எடுத்து வைங்க. ரெண்ட் கொஞ்சம் எடுத்து வைங்க. ஈபி பில் கொஞ்சம் எடுத்து வைங்க. பவர் ஜெனரேஷன் இந்த மாரி நெறைய விஷயங்கள். பெட்ரோல் வாங்கணும், ஜெனரேட்டருக்கு இந்த மாரி நான் வந்து அந்த காலத்தில சொல்றேன். 2000 அது மாரி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தலாம் எடுத்து ஒரு ப்ரொவிஷனிங் என்ட்ரி போடுவாங்க. இதான் ப்ரொவிஷனிங்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு நீங்க அர்த்தத்த புரிஞ்சுக்கோங்க. இப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த கவரேஜ் ரேஷியோ இது 3த்தையும் வச்சும் பார்ப்போம். இது பேங்கிங் டெர்ம்ல பிசிஆர் வந்து பெரிய லெவல்ல பேசுறப்ப எத பேசுவாங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு பேட் டெட்ஸ் இருக்கும். சரிங்களா? வாரா கடன்கள் இந்த மாரி இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர். இந்த என்பிஏலாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் ஒரு பேங்க்குக்கு. அப்போ வந்து அதெல்லாம் வரலன்னா என்ன ஆகும்? குடுத்த காசு வரலன்னா திவாலாயிடும். சரிங்களா? அப்ப ஒரு பேங்க்கு தன்னோட சொத்துலருந்து சமாளிக்கிறதுக்காக சில அமௌண்ட் வந்து ப்ரொவிஷனிங்க்கு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கவர் பண்றதுக்கு, உங்க லாஸ கவர் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். எவ்வளோ பெர்சன்ட் வந்து அவங்க கிட்ட பணம் இருக்கு? எவ்வளோ சதவீதம் வரைக்கும் அவங்கள காப்பாத்திக்க முடியும்? அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க 90 இங்க 87 கொஞ்சம் கம்மியா இருக்கு இங்க. ஓகே. 90% இருந்தது இங்க கம்மியா இருக்கு. நெறைய இருக்கிறது ஆக்சுவலி நல்லது. சேஃப். ஓகே. அப்படி பார்க்குறப்ப இங்க ஒரு 3% கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரியல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிராஸ் என்பிஏ ஜாஸ்தியா இருக்கு. இத விட இது ஜாஸ்தியா இருக்கு. அப்ப சேஃப் ஆங்கிள்ல இத விட இது கொஞ்சம் கூட இருக்கணும். 90.9னா ஒரு 91.23 அந்த மாரி இருந்தா ஓகே. 87 இருக்கு. ஆ இதுவுமே வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இது. பட் ஆனா இத நம்ம பார்க்கணும். பேங்கோட ஹெல்த் இதெல்லாம் ஹெல்த் செக்கப் சரிங்களா? அடுத்தது ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் அசெட். அவங்களோட அசெட் உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கம்மியா தான் இருக்கு. இது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் குயிக்கா போயிடுறேன். ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி 16%லேருந்து 16.7லேருந்து 14.4% குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் நல்ல சைன் கிடையாது. அதே மாரி ஏர்னிங் பெர் ஷேர் 68லேருந்து 67 குறைஞ்சிருக்கு. பட் ஆனா நீங்க இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் பாராமீட்டர்ஸ் ஆஃப் எ ஸ்டாக். இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருஷமா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் தூங்கிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? ஐபிஓ வந்ததுலேருந்தே சரிஞ்சது இன்னும் பெருசா எந்திரிச்சு ப்ளே பண்ணல. இன்னும் கீழ தான் இருக்கு. சரிங்களா? பட் ஆனா, அவங்க பேங்கோடைய ஃபிகர்ஸ், நம்பர்ஸ், அவங்களுடைய ஆப்பரேட்டிங் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனி வைஸ் ரொம்ப நல்ல கம்பெனி. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாவே எத்தன வருஷத்துக்கு கிடைச்சிட்ருக்கோ, இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக்க சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு காலத்தில அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு பிறகு, இட் வில் கோ அப். இது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா, அவங்களுடைய ஃபிகர்ஸ், ஃபைனான்ஷியல்ஸ், ரிசல்ட்ஸ், அவங்களுடைய இருப்பு தொகை இதெல்லாம் வச்சு நம்ம சொல்றோம். ஓகேவா?
ஸோ அந்த வகையில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பேங்க் தான். அடுத்தது இபிஎஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு ரூ. 68 ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு போன வருஷம். இந்த வருஷம் ரூ. 67 ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் வந்து ஜாஸ்திங்க. பயங்கர ஜாஸ்தி இதெல்லாம். ஓகே. நல்ல 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 இதுதான் அவங்களுடைய இதுக்கு. ஏன்னா ரூ. 300 ஸ்டாக்குக்கு ரூ. 67 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்ட் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? சாரி ரூ. 438 ரூ. 450 வச்சுக்கோங்களேன். இல்லை ரூ. 460 வச்சுக்கோங்க. ரூ. 450 60 எவ்வளோன்னு பாருங்கள். 10% 45 இல்லைங்களா? கிட்டத்தட்ட 15% இபிஎஸ். தட்ஸ் குட். அடுத்தது சிஆர்ஏஆர். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த பேங்கிங்கில் இந்த சிஆர்ஏஆர்னு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து ஒரு ஜென்ரலாக எல்லோரும் பேசுகிறப்ப கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து சிஆர்ஏஆர் சிஆர்ஏஆர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இது வந்து என்னென்னா என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டலுக்கும் ஓகே கேபிட்டல் டு த ரிஸ்க் அசட் ரேஷியோ. ரிஸ்க் அசட்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அசட்லாம் ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய மொத்த கேபிட்டலில் வகுத்து வர ரேஷியோ தான் இந்த சிஆர்ஏஆர். எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ்னால் சிஏஆர் கார்ன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஒரு பேங்க்கில் நீங்கள் முக்கியமாக ஜென்ரலாக எல்லோரும் பார்க்குறது காசாக பார்ப்பாங்க, டோட்டல் அட்வான்ஸ் அண்ட் டோட்டல் டெபாசிட்ஸ் பார்ப்பாங்க. அதை தாண்டி என்ன பார்ப்பாங்க, என்பிஏ எவ்வளோ இருக்குது அப்படின்ற அடுத்த கேள்வி கேட்பாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க, முக்கியமானது அவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ என்ன. ஓகே. அவங்களுடைய சொத்துக்கும் அவங்களுடைய ரிஸ்க்காக இருக்கிற சொத்துக்கும் இருக்கிற ரேஷியோ அது ரொம்ப பார்ப்பாங்க. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ நிறையா இருந்தால் நல்லது. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா 26%லேருந்து 29% உயர்ந்திருக்கு. அதனால் இது வந்து ஒரு நல்ல சைன் தான்.